எனக்கு நிருபர்கள் மீது ஒரு பெரிய வருத்தம் உண்டு. ஏன்னா நீங்க யாருமே படிக்கிறதே இல்லை. ஏன்னா காரணம் என்ன, ஏதோ இந்த கால்டுவெல் மன்னா அதை சொன்னா இதை சொன்னான்னு இல்ல இல்ல, அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். எதுக்கு? ஒரு காலத்துல ஸ்ரீரங்கத்துல எனக்கு தெரியும் யாதவர்கள் அத்தனை பேர் இருந்தான். ஒவ்வொரு நாளும் காத்தாலும் வந்தோம்னா மணி அடிச்சுட்டே பால் வித்துட்டு வருவான். இப்பெல்லாம் எங்கேயும் மணி அடிச்சு பால் விற்கிறது கிடையாது, ரொம்ப ரேர். வண்ணான் அத்தனை பேர் இருந்தாங்க. எல்லா குலத்தொழிலாம் ஒழிச்சிட்டோமே, நம்ம குலத்தொழிலாம் அழிச்சிட்டோமே. டாக்டர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க. நடிகர்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்களோட பர்சனல் லைஃப் கூட அதை அசோசியேட் பண்ணிடுவாங்க. அது ஏதோ பெருசா அதை பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. இப்போ உங்க மனைவியோட இந்த செய்தி வந்துடும் நிறைய பேர் ஒருவங்க சொன்னாங்க, இவரு சாமியை கும்பிட மாட்டாரு, சாமியை திட்டிக்கிட்டே இருப்பாரு, அதனாலதான் இப்படி நடக்குது. சாமி வீட்டுல எவனும் சாவில்லையா? லூசு பசங்களா இருக்காங்க. ஏங்க, சாமி கும்பிடுற வீட்டுங்க யாருக்கு உடம்பு சரியில்லாம போகலையா, காய்ச்சல் வந்தது இல்லையா, தலைவலி வந்தது இல்லையா, அவங்க வீட்டுல ஒரு ஸ்ட்ரோக் வந்தது இல்லையா, அவங்க வீட்டுல யாரும் செத்து போகலையா, ஆக்சிடென்ட் ஆனது இல்லையா, சூசைட் பண்ணது இல்லையா, குடும்பத்தோட கோயிலுக்கு போற வேன் கவர்ந்தது இல்லையா?